ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீத புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 34ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமி சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். மிக அருமையான வேத வசனத்தின் இந்த பகுதியை நம்ம வாசித்தோம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே தேவன் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் உயர்ந்தவராக இருப்பதனால நம்மையும் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, தேவன் நம்மை உயர்த்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் காத்திருப்பது மிக அவசியம். தேவ சமூகத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருப்பது மிக அவசியம். வேதத்தில் அநேக மனிதர்கள் காத்திருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார். நீங்களும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது மெய்யாகவே தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். காத்திருப்பது மாத்திரமல்ல, அவருடைய வழியை நாம் கை கொள்ள வேண்டும். அந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவருடைய வழிகளையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி வாழ்ந்தார், எப்படி அவருடைய வழிகள் என்று இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்களுடைய வழியை மனிதர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைய அநேக வாலிபர்கள், சிறுவர்கள், மற்றவர்கள் அநேக காரியங்களை பின்பற்றி அவருடைய வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களை பாவத்திலும் சாபத்திலும் அநேக பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் கொண்டு செல்கிறது. ஆனால் ஒரு மனிதன் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்வான் என்றால் தேவன் அந்த மனிதனை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் காத்திருக்கும் போது, அவருடைய வழியை கை கொள்ளும் போது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்ள முடியும். பூமியை சுதந்தரித்து கொள்வதென்றால் பூமிக்குரிய அநேக ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் உண்டு. நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் காத்திருக்கும்போது, அவருடைய வழியை கை கொள்ளும்போது மெய்யாக இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர சுகம், பலன், பொருளாதாரங்கள் மற்றும் இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் உண்டு. எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தாவீதை குறித்து இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தாவீது வர வர விருத்தி அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தாவீது அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வழியை அவர் கை கொண்டிருக்கிறார். அந்த மனிதனை தேவன் ஆடு மேய்த்திருந்த சிறு வயது முதற்கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்த அந்த தாவீதை தேவன் இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்து பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவரை ஒரு ராஜாவாக உயர்த்திருக்கிறார். வேதத்தில் நாம் தாவீதை குறித்து வாசிக்கும் போது மிகவும் சிறு வயதிலிருந்து அநேக கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர் கண்ட அந்த மனிதன் அவருடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு காத்திருந்த ஒரு மனிதனாக, அவருடைய வழியை கை கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருந்ததினால் அவரை தேவன் ராஜாவாக உயர்த்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமாகிய ராஜ மேன்மையும் கொடுத்து அநேக ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கு. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை தேவன் கொடுக்கிற அந்த உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு காத்திருங்கள், அவருடைய வழியை கை கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் பூமிக்குரிய சகல நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் உங்களை மென்மேலும் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட உயர்வை பெற்றுக்கொள்ள நீங்களும் காத்திருந்து தேவ சமூகத்தில் செபியுங்கள், அவருடைய வழியை கை கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் எங்களை நீ உயர்த்தும்படியாக உடைய சமூகத்தில் காத்திருக்க உங்களுடைய வழியை நாங்கள் கை கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. நாங்களும் காத்திருந்த உடைய வழியை கை கொண்டு இந்த பூமியை சுதந்தரித்து ஒரு உயர்வை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களும் காத்திருந்தும் அந்த வழியை கை கொண்டு பூமியை சுதந்திரித்து கொள்ள
தாவீதை போல உயர்வை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.